இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு படித்தா ஞாபகத்தில் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கதை மாதிரி நினச்சி படித்தா தான் அதை வந்து நம்ம மனசில் நிற்கும். அது மாதிரி படிக்க நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோட சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பரிபாடல் இது வந்து 8 தொகை நூல்களுள் ஒன்று. பரிபாடல் என்பது தொல்காப்பியர் கூறும் பாவகையில் ஒன்று. தொல்காப்பியர் வந்து பல வகையான பாவகை சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று தான் பரிபாடல். பரிபாடலோட சிற்றெல்லை வந்து 25 அடி, பேரெல்லை வந்து 400 அடி. இப்போ பரினா குதிரை அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? குதிரை வந்து நார்மலாக ஓடினாலே 25 அடி ஓடும். வேகமாக ஓடுனா 400 அடி ஓடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 அடி தாவி ஓடும், 400 அடி வேகமாக போச்சுன்னா 400 அடி தாவி ஓடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தொல்காப்பியர் பரிபாட்டு அகப்பொருளில் வரும் என்று கூறுகிறார். பாட்டு அதுலேயே பாடல் இருக்குது. அகம்னா மகிழ்ச்சி. ஓகேங்களா? பாட்டு கேட்டால் நம்மளுக்கு மனசு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிபாட்டு அகப்பொருளில் வரும். அடுத்து பாவகையால் பெயர் பெற்ற நூல் பரிபாடல். பானாலும் பாட்டு தான், அதனால் பாட்டால் பெயர் பெற்ற நூல் பரிபாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8 தொகை நூல்களிலே அகத்திற்கும் புறத்திற்கும் உரிய நூல் பரிபாடல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ வந்து பாட்டு பாடுனா நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். புறம்னா வெளியே இருக்கவங்க, நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க, அவங்க பாட்டு பாடுனா அவங்களுக்கும் கேட்டால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க. அகத்திற்கும் புறத்திற்கும் உரிய நூல் பரிபாடல். அடுத்து பொருட்கலவை நூல் என்று கூறப்படுவது பரிபாடல். இப்போ பொருட்கலவை நூல் அப்படின்னா, இப்போ பாடல் எழுதுகிறாங்கள, பலவிதமான பாட்டெல்லாம் பாடுறாங்க. கலவையாக நிறைய பொருள், வேறு வேறு பொருள் வர மாதிரி, தமிழும் இங்கிலீஷும் கலந்து வர மாதிரி அப்படியெல்லாம் பாடல் பாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருட்கலவை நூல் என்று பாடப்படுவது, பொருட்கலவை நூல் என்று கூறப்படுவது பரிபாடல். ஓகேங்களா? அடுத்து தமிழின் முதல் இசைப்பாடல் பரிபாடல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பரி பாடலாக. இப்போ ஒரு பழைய பாட்டு இருக்குது, மறி மறி நின்னேன்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு இருக்குது. அந்த பாட்டு மறிங்கிறது பரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் அந்த மறி மறி நின்னுங்கிறது ஒரு கர்நாடக இசைப்பாடல். அதுதான் முதல்ல பாடினாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் தமிழின் முதல் இசைப்பாடல் பரிபாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8 தொகை நூல்களுள் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4ஐயும் கூறும் நூல் பரிபாடல். இப்போ வந்து பாட்டு பாடுறவங்க வந்து அறத்தோடு இருப்பாங்க, நிறைய பொருள் சேர்த்துறாங்க. இப்போ சூப்பர் சிங்கர்லாம் பாடினா வீடெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பொருள், இன்பம், அவங்கள மகிழ்ச்சியாக இருப்பாங்க, வீடும் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அறம், பொருள், இன்பம், வீடு கூறும் நூல் பரிபாடல். அடுத்து 8 தொகை நூல்களில் பாண்டியர்களை பற்றி மட்டும் கூறும் நூல் 2. ஒன்று பரிபாடல், இன்னொன்று கலித்தொகை. இப்போ வந்து பாண்டியர் அப்படிங்கிறது, பாண்டி அப்படிங்கிறத பாட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த பழைய பாட்டு சொன்னாங்களா, மறி மறின்னு சொல்ல, அதை வந்து வயசானவங்க தான் அந்த பாட்டெலாம் பாடுவாங்க. மறி மறி நின்னேன்னு ரொம்ப ஓல்டு பாட்டை வயசான பாட்டிங்க பாடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்து பாட்டிங்கெலாம் வந்து களி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 8 தொகை நூல்கள் பாண்டியர்களை பற்றி மட்டும் கூறும் நூல்கள் 2. ஒன்று பரிபாடல், இன்னொன்று கலித்தொகை. அடுத்து பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூல் பரிபாடல். அதான் பாட்டியை பாடுறாங்கள, மறி மறி நின்னேன், அவங்கள சிறப்பிக்கிறதுக்காக மறி மறி நின்னேன் பாட்டு பாடினாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பரிபாடல் என்ற நூல் 70 பாடல்களை கொண்டதாக இருக்கும். அதே மாதிரி தான், அதே அந்த மறி மறிங்கிறத பாட்டிங்க தானே பாடுறாங்க. பாட்டினாவே என்ன இருக்கும், 70 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு. 70 வயசு உள்ளவங்கள பாட்டின்னு தானே சொல்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருமார்க்கு 24, செவ்வேட்கு 31 பாட்டு, காடுகிழார்க்கு 1, மறுவினிய வையை 26, மாமதுரை 4 என்ப செய்ய பரிபாடல் திறம். இந்த பாட்டில் வந்து திருமாலுக்கு 8 பாட்டு, 24, 2 8. அடுத்து செவ்வேட்கு 31 பாட்டு, முருகனுக்கு 31 பாட்டு பாடியிருக்காங்க. காடுகிழானுக்கு ஒரே ஒரு பாட்டு. அடுத்து வையையாருக்கு 26 பாட்டு, மதுரைக்கு 4 பாட்டு, மொத்தம் 70 பாட்டு பாடியிருக்காங்க பரிபாடலில்.
இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா, திருமால் திருமால்ங்கிறது பெருமாள் தானே, அவரை 7 மலையை தாண்டி 8வது மலையில் தான் இருப்பார், அங்கே போய் பார்க்கணும் 8. அடுத்து முருகன் முருகன் வந்து 3 பட்டை போட்டுட்டு ஒரு வேலை கையில் வச்சுருப்பாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 31. காடு கிழான் காட்டில் வேலை செய்கிற தாத்தாவுக்கு ஒரே ஒரு பாட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வையை 26. வையை அப்படிங்கிறது 2 எழுத்து 2 6 6 பற்றி பாடுறாங்க 26 வையை 26. அடுத்து மதுரை 4 மதுரை பற்றி 4 பாட்டு பாடிருக்காங்க. எப்படின்னா மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் 4 கோபுரம் இருக்கும் 4 பக்கமும் அப்படின்னு வச்சுக்கோங்க 4. அடுத்து இப்பொழுது கிடைத்துள்ள பரிபாடலில் 22 பாடல்கள் மட்டுமே உள்ளன. இது வந்து இலக்கியம் புக்கில் இருக்க நோட்ஸில் நான் எடுத்த 22. ஆனால் உங்களுக்கு 10th புக்கில் 24ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து என்ன இருக்கோ அதையே எடுத்துக்கோங்க. சப்போஸ் 24 இல்லாமல் ஆப்ஷனில் 22 இருந்ததுன்னா நீங்கள் 22 போட்டுக்கலாம். அதில் திருமாலோட 6 பாடலும் முருகனோட 8 பாடலும் வையையோட 8 பாடலும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பரிபாடலை பாடிய புலவர்கள் 13 பேர். அடுத்து நல்லச்சுதனார், கண்ணகனார், கேசவனார், பித்தாமத்தர், நன்னாகனார் போன்றோர் பரிபாடலுக்கு இசை வகுத்துள்ளனர். இப்போ வந்து நல்ல ஸ்ருதியோட அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்ல சுதனார் நல்ல சுருதியோட பாட்டு பாடுறாங்க. கண்ணை மூடிட்டு கேட்டா கண்ணகனார், கேட்டா கேசவனார். கண்ணை மூடிட்டு கேட்டா பித்தாமத்தர், அதாவது இந்த பிதாமகன் படத்தில் விக்ரம் கேரக்டர் இருக்குங்களா, கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி கேட்குறவங்க பித்தாமத்தர் மாதிரி இருக்கிறவங்க கூட நன்னா மாறிடுவாங்க. நன்னானா நல்லா அப்படின்னு வச்சுக்கோங்க, நன்னா மாறிடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பரிபாடலுக்கு இசை வகுத்துனார். நல்லச்சுதனார், கண்ணகனார், கேசவனார், பித்தாமத்தர், நன்னாகனார். இது எப்படின்னா நல்ல ஸ்ருதியோட கண்ணை மூடிட்டு பாட்டை கேட்டோம்னா பிதாமகன் மாதிரி இருக்கிறவங்க கூட நன்னா மாறிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பரிபாடலை பாடிய புலவர்கள் 13 பேர். இது எப்படி நாங்கள் வச்சுக்கலாம்னா, இப்போ பரிதாபம் அப்படின்னு சொல்லுங்கள். பரிதாபம்னாவே அவங்க வந்து அன்லக்கி. 13 நம்பர் வந்து அன்லக்கி நம்பர் அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து வையை பற்றிய பாடல்கள் அகம் சார்ந்தன. இப்போ வையைனா 6 ஆற்றுல போய் குளித்தா நல்லா ஜாலியாக இருக்கும், நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க. வையை பற்றிய பாடல்கள் அகம் சார்ந்தன. வையை கூட இன்னும் நான் வச்சுக்கோங்க. வைகை புயல் வடிவேல் இருக்கிற வைகை, அவரை பார்த்தாவே நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அகம் சார்ந்தன அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து கடவுள் வாழ்த்து பற்றிய பாடல்கள் புறம் சார்ந்தன. இப்போ கடவுளை பற்றி நம்ம வாழ்த்து பாடணும்னா கோயில் பிரகாரத்துக்குள்ளார போக வெளியே நின்று தான் பாடணும், உள்ளே வந்து யாரையும் விட மாட்டாங்க. அப்போ புறம் வெளிப்புறமாக நின்று தான் பாடணும். அடுத்து பரிபாடலை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை. ஃபஸ்ட்டு யார் பாட்டை பாடினாங்கங்கிறது நமக்கு தெரியாதில்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பரிபாடலுக்கு உரை எழுதியவர் பரிமேலழகர். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், பரின்னு அதுலேயே வருது. அடுத்து பரிபாடலை வந்து முதலில் பதிப்பித்தவர் உவே சாமிநாதையர். மேக்ஸிமம் வந்து சாமிநாதையர் தான் நிறைய பாடலை பதிப்பிச்சிருக்காரு. அடுத்து பரிபாடல் பற்றிய செய்திகள். 8 தொகை நூல்களில் பரிபாடலில் மட்டுமே நான் போன்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன. நான் அப்படிங்கிற சொல் வந்து பரிபாடலில் மட்டும்தான் இருக்கான். நல்லால் கரை நிற்ப நான் குளித்த பைந்தடத்து. இப்போ வந்து ஒரு சிலர் வந்து நான் மட்டும்தான் நல்லா பாடுவேன்ற ஒரு தலக்கணத்தோடு இருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. நான் மட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படிங்கிற வார்த்தை பரிபாடலில் மட்டும்தான் இருக்கும். அடுத்து கின்று என்ற காலம் காட்டும் இடைநிலை முதலில் பரிபாடலில் தான் காணப்படுகிறது. கிறு கின்று ஆனின்று இதெல்லாம் வந்து நிகழ்கால இடைநிலை. இதெல்லாம் வந்து பரிபாடலில் மட்டும்தான் இருக்குது. தீரமும் வையையும் சேர்கின்ற கண்கவின். அடுத்து பார்க்கடல் கடைந்தது, கருடன் தன் தாயின் துயர் களைந்தது, பிரகலாதன் கதை, முருகன் பிறப்பு, அவன் போர்க்கருவி பெற்றது, அகலிகை சாபம் போன்ற செய்திகள் முதலில் பரிபாடலில் தான் காண முடிகிறது. இக்கருத்துக்கள் பிற தொகை நூல்களில் இல்லாதவை ஆகும். இப்போ பார்க்கடல் கடைந்தது, பார்க்கடலை வந்து கடையிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கடையிறாங்க, அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து கருடன் தன் தாயின் துயர் களைந்தது.
கருடன் வந்து நம் தாய் வந்து ரொம்ப பரிதாபமாக துயரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த துயரை கலைக்கிறாரு. இதில் அந்த பரிங்கிறத பரிபாடல் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. பரிதாபம் பரிபாடல் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து பிரகலாதன் கதை. பிரகலாதன் கதை கேட்டால் ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து முருகன் பிறப்பு. முருகன் பிறக்கும்போது பாடல் பாடுறாங்க, பரிபாடல் பாடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து அவன் போர்க்கருவி பெற்றது. இப்போ இந்த முருகன் வந்து போர்க்கருவி பெற்று ஒருத்தர் உயிரை வாங்குறாரு. அந்த உயிரை வாங்குறாரு. அதை பார்த்தா பரிதாபமாக இருக்கும். இப்படி வந்து கொல்றாரே அப்படின்னு பார்த்தா பாவமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் போர்க்கருவி பெற்றது. அடுத்து அகலிகை சாபம். அதே போல் அகலிகையும் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணி சாபம் வாங்கிடுறா. அவளை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அகலிகை சாபம் போன்ற செய்திகள் வந்து முதலில் பரிபாடலில் தான் காண முடிகிறது. அடுத்து உலகின் தோற்றம் குறித்து கூறும் நூல் பரிபாடல். இந்த உலகம் தோன்றி இதில் இருக்கிற மனிதர்கள்லாம் வந்து இப்போ ரொம்ப பரிதாப நிலையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உலகின் தோற்றம் குறித்து கூறும் நூல் பரிபாடல். 10 பண் இல்லை. இப்போ பன் வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்காது, அதிக விலைக்கு தான் கிடைக்கிது. 15 ரூபா 20 ரூபா அப்படி கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 பண் இல்லை. அடுத்து பரிபாடலில் தாளம் இல்லை. இந்த மாதிரி நின்னேன் பாட்டு பாடலில் தாளம் போடுவாங்க, ஆனால் பரிபாடலில் தாளம் போட மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பாய்மரக் கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. இப்போ வந்து கப்பலில் போயிட்டுருக்காங்க, நடுக்கடலில் போகும்போது ஏதாவது ஆயிடும்ல, பழுது ஏற்படும், பார்க்குறதுக்கே பாவமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது. இப்போ ஓவிய மண்டபத்தில் வந்து நிறைய ஓவியம் இருக்குது. அதை வந்து நிறைய பேர் அது என்னன்னே தெரியாமல் பரிதாபமாக நின்றுட்டுருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து அதை சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பரிபாடலில் நோதிரம், பாலையாழ், காந்தாரம் முதலிய பண்கள் காணப்படுகின்றன. பரின்னு ஏற்கனவே குதிரைன்னு சொல்லியிருக்கேன். இப்போ குதிரை வந்து நோய் வந்து அதனோட திறனுக்கு வந்து குறைஞ்சி இருக்குது. உடனே அதுக்கு பால் கொடுக்குறாங்க. பால் கொடுத்து நல்லா காந்த மாதிரி ஸ்டிஃபாக எந்திரிச்சு நின்றுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. பரிபாடலில் நோதிரம், பாலையாழ், காந்தாரம் முதலிய பண்கள் காணப்படுகின்றன. அடுத்து மேற்கோள். இது வந்து பாடல் வரிகள். இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். இப்போ வந்து ஒரு மண்டபத்தில் பாட்டு பாடுறாங்க. அதை வந்து சுட்டி காட்டுறதுக்கே வந்து நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அதை நிறையா சுட்டி காமிப்பாங்க. நல்லா பாடலன்னு சொல்லிட்டா அவங்க பார்க்கவே பரிதாபமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பரிபாடல். இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பொன்னும் பொருளும் போகமும் அல்ல நின்பால் அருளும் அன்பும் அரணும் மூன்றும் உருளினர் கடம்பின் ஒவிதாராயே. இப்போ வந்து பொண்ணும் பாட்டு பாடுறவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொண்ணும் பொருளும் நிறையா வாங்கிக்குவாங்க. நின்பால் அருளும், அவங்கக்கிட்ட அன்பும் அரணும் இதுவும் இருக்கும். அருளும் அன்பும் அரணும் கூட இருக்கும். அடுத்து மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரையும் சீரூர் பூவின் இதழகத்து அணையே தெருவம் இதழகத்து அரும்பொருட்டு அனைத்தே அண்ணல் கோயில் தாதின் அணையர் தன்தமிழ் குடிகள். இது வந்து புறத்திரட்டு மதுரை பற்றிய பாடல். இதுக்கு முன்னாடி பார்த்த பாடல் வந்து கடுவன் இளவெயினார் பாடியிருக்காரு. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ பாட்டு பாடுறவங்க பொண்ணும் பொருளில் சேர்த்து வைக்கிறாங்கல்ல, அதை பார்த்தா நிறைய பேருக்கு கடுப்பாக இருக்கும். அதை வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பாடலில் வந்து மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை. இந்த ஒவ்வொரு வரியிலும் எந்த வரி வேணாலும் கேட்பாங்க. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, இப்போ மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை, தாமரை மலர்ந்திருக்கு, அதை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும், அதை போய் பறிக்கணும்னு தோணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிபாடல். அடுத்து பூவோடு புரையும் சீரூர் பூவின். பூன்னு இருக்கா, பூ வந்து நம்ம பறிப்போம், பூவை பார்த்தாவே பறிச்சிருவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இதழகத்து அணையும் தெருவும் இதழகத்து. இப்போ ரோஸ் பூ கையில் எடுத்தோம்னா அதோட இதழை பறித்து கீழே போடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து அரும் பொருட்டு அனைத்தே அண்ணல் கோயில். இப்போ நம்ம அண்ணாட்டை வந்துட்டு நம்ம அண்ணாட்டை என்னென்னலாம் அருமையாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வாங்கி பறித்து வச்சுக்கணும்னு நினைப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அரும் பொருட்டு அனைத்தே அண்ணல் கோயில். எல்லா பொருளும் எதெல்லாம் அருமையாக இருக்கோ அத்தனை பொருளையும் நம்மளே பறிச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் அண்ணன்கிட்ட இருந்து.
அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து தாதின் அணையர் தன் தமிழ் குடிகள். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் குடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் பார்த்தா அவங்க குடும்பத்திலாம் பார்த்தா பாவமாக இருக்கும். அனைத்து குடும்பத்தையும் தாதின் அணையர் தன் தமிழ் குடிகள் அவங்களாம் பார்த்தா பரிதாபமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பரிதாபங்கிறது பரிபாடல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து 10th புக்கில் உங்களுக்கு 10th நியூ புக்கில் பரிபாடல்ன்ற லெசனே இருக்குது. அதை படிச்சுக்குங்க. அது கீரந்தையார் பாடின பாடலை கொடுத்துருக்காங்க. இப்போ கீரை பறிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கீரந்தையார் பரிபாடல் பாடியிருக்காரு. இப்போ இதில் ஊழ் ஊழ்னு நிறைய எல்லா பாட்டுலேயும் வரியிலையும் வரும். ஊழ்னு வந்தாவே பரிபாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாத லைனை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத பார்க்கலாம். விசும்பில் ஊழி ஊழ் செல்ல. இப்போ இதில் ஊழ்னு இருக்குது. இது பரிபாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கருவளர் வானத்து இசையில் தோன்றி. இப்போ கருவில் வளரும் போதே எல்லா குழந்தைங்களும் பாட்டு கேட்பாங்க. பாட்டு கேட்டு கருவில் வளரும் போதே பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மறி நின்னே அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும். இதில் ஊழின்ற வார்த்தை வந்துருச்சு. இது பரிபாடல் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழியம். இதுலேயும் ஊழின்ற வார்த்தை வந்துருச்சு. அடுத்து செந்தி சுடறிய ஊழியும் பணியோடு. இதுலேயும் ஊழியும் வந்துருச்சு. தன்பெயர் தலைய ஊழியும் அவையிற்று. இதுலேயும் ஊழியும் வந்துருச்சு. அடுத்து உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆறுதருவு. இப்போ வெள்ளத்தில் மூழ்கி அடிச்சுட்டு போகிறாங்க ஆற்றுல. அதை பார்த்தா பரிதாபமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிபாடல். அடுத்து மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலைத்து ஊழியும். இதில் ஊழியம் வந்துருச்சு. இப்போ முன்னாடி இருக்கிற லைன் பார்ப்போம். மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும். இப்போ மீண்டும் பீடு, இந்த பீடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது திரும்ப திரும்ப பிடிச்சிக்கிட்டே இருக்கும். பார்த்தா பரிதாபமாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சொல்லும் பொருளும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோடு சொல்லியிருப்பேன். அதையும் பார்த்துக்குங்க. இலக்கண குறிப்பு பகுபதி குறிப்பிலக்கணம் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அடுத்து பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்றாகும். பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர் கீரந்தையார். அதை கீரையை பறிக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க. இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. பரினா குதிரை ஞாபகம் வச்சோமா, குதிரை ஓங்கி நிற்கும் காலை தூக்கி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓங்கு பரிபாடல். இது சங்க நூல்கள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். பண்ணா இசையோடு பாடப்பட்ட நூல். இது 70 பாடல்கள் இருப்பதாக கூறினோம். இன்று 24 பாடல்களே கிடைத்துள்ளன. அந்த நோட்ஸில் 22 இருக்கும். புக்கில் 24 தான் கொடுத்துருக்கு. நீங்கள் புக்கில் இருக்கிறதையே படிச்சுக்குங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு ஆகியவற்றால் அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாள் சங்க இலக்கியம் அப்போ தான் தோன்றுச்சு. அப்போ அதில் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் அடுத்த வீடியோலையும் ஷார்ட்கட்டோடு பார்க்கலாம்.